நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நாளிலும் உலகமெங்கும் நடக்கிற ஆராதனுடைய அந்த அபிஷேகத்தோடு அக்கிரிஜோலை விஷன் சார்பாக எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நடக்கிற இந்த ஆராதனுடைய தொனி கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆராதனையின் அபிஷேகம் இறங்கும்படியாக செபிக்கிறேன். ஆராதனையினுடைய உள்ள ஆழங்களை ஆவியானவர் எங்கள் கற்றுத்தரும்படியாக செபிக்கிறேன். அபிஷேகத்தோடு கூட உண்மை ஆராதிக்கிற போது தேவன் பரமசியோன் இருந்த வல்லமை விளங்க பண்ணும்படியாக செபிக்கிறேன். இதை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை, அவருடைய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு உலகம் முழுவதும் காணப்படுகிற எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்தும் கர்த்தர் இந்த ஆராதனுடைய மனத்தை நுகர்ந்து ஒரு ஆறுதலை தேர்தலை கொடுக்கத்தக்கதாக செபிக்கிறோம். ஆராதனையை நுகர்ந்து அந்த வாசனை நுகர்ந்து பரமத்தையும் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் அளவோடு இருக்கத்தக்கதாக செபிக்கிறோம். ஆவியானவரே 1000 தூதர்களோடு நீர் மகிமையின் ஆராதனை நுகர எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய பலத்திலே நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமையின் பிரசனை எங்களை மூடுவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபை ஆராதிக்கிற ஆராதனை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் இன்றைக்கும் என்றைக்கு எப்போது இருப்பதாக. ஆமென். இன்றைக்கு ஆராதனையினுடைய மகிமையும் ஆராதிப்பவர்கள் அடையக்கூடிய பலனையும் வேதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள். துதிக்கிற ஜனத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனம் என்று. ஆகவே துதிக்கிற பிள்ளைகள் உலகத்தில் எந்த பகுதியிலே காணப்பட்டாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு குடும்பம். ஆகவே நமக்கு பரம தகப்பன் ஆராதனை நுகர்ந்து பரமசியோல் இருந்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆராதனை சிங்காசனமாக அமர்ந்த அந்த சிங்காசனத்தின் மத்தியிலே அமர்ந்து நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆராதனையுடைய எப்படி செய்ய வேண்டும் என்று வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது அது பரிசுத்த அலங்காரமாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இன்னும் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அதிலிருந்து எழுப்பக்கூடிய ஆராதனை கர்த்தர் நுகர்ந்து காணப்படுகிறார். ஆகவே பரிசுத்த அலங்காரமாய் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த அக்கினி இறங்க வேண்டும். ஆராதிக்கிற போது பரிசுத்த அக்கினி இறங்க வேண்டும். எலியா கர்மேல் பர்வதத்திலே தேவனுடைய அந்த பலி செலுத்துகிற போது பரிசுத்த அக்கினி பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி பலிப்பொருளை பட்சித்தது என்று நாம் பார்க்கலாம். ஆக ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ஆராதனை பிரிக்க முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஆராதனையில் இல்லை என்றால் அது ஒரு களியாட்டமாய் காணப்பட வேண்டும். ஆகவே பரிசுத்த அலங்காரத்தோடு நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த அக்கினி இறங்க வண்ணமாய் நாம் ஆராதிக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கிற போது நம்முடைய ஆராதனைகள் ஆவியோடு இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு சமாரிய பெண்ணுக்கு சொல்லுகிற போது ஆராதனை ஆவியோடு இருக்க வேண்டும், ஆவியில் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியிலே அகமகள வேண்டும். ஆமென். ஆராதனையிலே நிழலாட்டம், பரலோகத்துக்கு நிழலாட்டமான ஆராதனையாக அமைய வேண்டும். பரலோகத்திலே 1000 கோடி கணக்கான தேவ தூதர்கள் தேவனை மகிமையிலே ஆராதிக்கிற அந்த மகிமையின் ஆராதனை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஒத்ததான, அதற்கு சாயலான இந்த பூமியில நடக்கிற ஆராதனை இருக்க வேண்டும். ஆகவே ஆராதனைகள் மாம்சத்தின்படி இல்லாதபடி அது தேவனுடைய திட்டத்தின்படியாக, வேத ஒழுங்கின்படியாக தேவனை முழுக்க அது மகிமைப்படுத்தக்கூடியதாக காணப்பட வேண்டும்.
இன்னும் சொல்ல போனால் ஆராதனைகள் அழுகிற ஒரு கூட்டமாய் இல்லாதபடி அது ஒரு கொண்டாட்டமாய் காணப்பட வேண்டும். ஆராதிக்கிற பிள்ளைகளும் ஆராதனை நடத்துவர்களும் ஒரு விழாவை போல கொண்டாட்டமாக பரம தகப்பனை கலிகூர்ந்து ஆராதிக்கிற அந்த மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஆராதனை ஒரு ஒரு பரிசுத்த அலங்காரமாய் ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த அக்கினியை இறங்கத்தக்கதாக ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஆராதிக்க வேண்டும். இன்னும் ஒரு கொண்டாட்டமாக ஆராதனை இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். பரிசுத்த இந்த ஆவியானவர் ஆராதனை நடத்தக்கூடிய தலைவரையும் ஆராதனை நடத்தக்கூடிய பிள்ளைகளையும் ஆராதனை பங்கு கொள்ளவர்களையும் ஆராதனை நடத்தக்கூடிய அந்த லீடர்ஸ் இவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆராதனை நடத்துகிறவரும் ஆராதனையிலே கலந்து கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவின் கரங்களிலே மகிழ வேண்டும். அப்போதுதான் அந்த ஆராதனை சிறப்பாக அமையும். பழைய ஏற்பாடிலே ஆராதனை நடத்தவர்களே ஆசாரிகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் புதிய ஏற்பாடை நாம் அத்தனை பேரும் ஆசாரிகளாக இருக்கிறபடியினாலே நாம் ஆராதிக்கிற போது ஒரு ஆசாரியனுடைய உணர்வோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும். அது விசுவாசிகளாக இருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அந்த ஆராதனையுடைய அபிஷேகத்தை ஒரு ஆசாரியத்துடைய தலைமைத்துவத்தை உணர்ந்து தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அவன் புற ஜாதியார்கள் ஆராதிக்கிற போது மௌனமாக கை கட்டி கொண்டு அமைதியாக இருப்பார்கள். ஆனால் இதை கவனித்த தாவீது ஒருவேளை அவர் சொல்லுகிறார், அவர் அழகாக சொல்லுகிறார், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்று. அவர் தம்முடைய சங்கீதம் 115 சங்கீதம் 17 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் இதுவரை மரித்து போனவர்களும் இந்த பூமியில மரித்து போனவர்களும் இன்னும் மரிப்பதற்காக காத்திருக்கிற இந்த ஜனங்களும் கர்த்தரை ஒருபோதும் துதிக்க மாட்டார்கள். ஆனால் இன்று முதல் நீங்கள் நானும் கர்த்தரை துதித்திருக்கிறோம். ஏனெனில் நம்மை கர்த்தர் ஆராதிப்பதற்காகவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நம்மை தெரிந்து கொண்டபடினாலே நாம் பரிசுத்த ஜனம், தேவனை ஆராதிக்கிற ஜனம் மட்டும்தான் தேவனை ஆராதிப்பதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அதிலிருந்து ஒரு ஆராதனை அவர்கள் நுகர்ந்து கொள்ள முடியும் என்று நாம் தெளிவாக சொல்லலாம். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, மரித்தவர்களும் இன்னும் பலவிதமான பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்தவர்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார் என்று பார்க்கலாம். ஆகவே பாவத்திலும் மரித்து போயிருந்த ஜனங்களை உயிர்ப்பித்தார். ஆகவே எதற்காக என்றால் நம்மை தேவனை ஆராதிப்பதற்காக. பாவத்திலும் மரித்தவர்களாக இருக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்க முடியாது. ஆனால் பாவத்திலும் மல்ல அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் காணப்பட்டவர்களை கர்த்தர் உயிர்ப்பித்தாரே, அவர்கள் மட்டும்தான் தேவனை ஆராதிக்க முடியும். ஆக இந்த பூமியில ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்காத யாரும் தேவனை ஆராதிக்க முடியாது. மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களும் தேவனை ஆராதிக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் ஆராதித்தாலும் அந்த ஆராதனை அது ஒரு உலகபூர்வமான ஒரு ஆராதனையாக, ஜீவன் இல்லாத ஆராதனையாக இருக்கும். மரியாள் அந்த அபிஷேகத்தை பெற்ற போது அவள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற போது ஆவியிலே நிறைந்து தேவனை ஆராதித்தாள். வசனத்தின்படி தேவனை ஆராதித்தாள். தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அக்களிப்போடு தேவனை ஆராதித்தாள். காரணம், மரியாளுடைய இருதயத்தை தேவன் அபிஷேகத்தாலே நிரப்பினார் என்று நாம் பார்க்கலாம். அதே போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாதபடி யாராவது ஆராதித்தார்கள் என்றால் அது ஒரு வெட்டுவெத்தாக, அது ஒரு குறிக்கோள் இல்லாததாக, அது ஒரு மகிமை இல்லாததாக காணப்பட வேண்டும். ஆக பரிசுத்த ஆவியானவருக்குள் ஆராதிக்க வேண்டும். பாவத்தை விட்டுவிட்டவர்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்பவர்கள், அக்கிரம சிந்தையில் இருந்து விடுதலை பெற்று தேவனை மறுபடியுமாய் தொழுது கொள்கிற போதுதான் அந்த மகிமை இறங்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் சங்கீதம் 102 பார்க்கிற போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள துடித்தார்கள் என்று பார்க்கலாம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம், இந்த ரெண்டும் ஆராதனையை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கும். ஆமென். சங்கீதம் 148:14 பார்க்கிற போது அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கும்
கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மை ஆராதிப்பதற்காக ஒரு கொம்பை உயர்த்தினார். அந்த கொம்பு மகிமை, தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் கொடுத்த ஆராதனுடைய அபிஷேகம். ஆக தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த மகிமையின் அபிஷேகம் ஒரு மனுஷனோடு காணப்படுமானால் அந்த மனுஷன் ஆராதிக்கிற போது கர்த்தர் நுகர்ந்து பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆராதனையிலே நாம் பார்க்கிற போது அல்லேலியா என்கிற வார்த்தை மிக அதிகமாய் காணப்படலாம். ஆக அல்லேலியா என்கிற வார்த்தை ஆராதனையை பிரிக்க முடியாது. வேதத்திலே முதலாக நாம் பார்க்கிற போது அல்லேலியா என்கிற வார்த்தை சங்கீதம் 104 அதிகாரம் 35 ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லேலூயா என்று காணப்படுகிறது. அது வேதத்தினுடைய கடைசி நாம் வசனத்திலே பார்க்கிற போது ஆமென், அங்கே வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 6 அல்லேலூயா என்கிற ஆர்ப்பரிக்கிற ஜனங்களுடைய திரள் கூட்டத்தை யோவான் தரிசனத்திலே காண்கிறதாய் காணப்பட்டார். ஆகவே அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற திரள் கூட்டம் வானத்திலும் தேவ சமூகத்திலும் காணப்படுகிறது. ஆகவே எங்கு பார்த்தாலும் அல்லேலூயா என்கிற முழக்கம் பரலோகத்திலே எங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறதை நாம் வேதத்தில் இருந்து அறிகிறோம். ஆகவே அல்லேலூயா என்கிற வார்த்தை என்பது யெகோவா தேவனை மகிமைப்படுத்துவதாக அர்த்தமுள்ளதாய் காணப்படுகிறது. யெகோவா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்கிற அல்லேலூயாவுடைய வார்த்தையை நாம் அதிகமாக உச்சரிக்கிற போது தேவன் மகிமைப்படுவார். ஆகவே நாம் அல்லேலூயா என்கிற அந்த வார்த்தையை நாம் எங்கும் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். துதி என்றால் என்ன என்று பார்க்கிற போது உலகம் எங்கும் தேவனுடைய சபைகளை கர்த்தரை ஆராதிக்கிற போது முதலாவது காணப்பட வேண்டிய காரியம் தேவனை துதித்ததாகும். தேவனை துதிக்காவிட்டால் ஆராதனையுடைய மனம் கமழ முடியாது. ஆகிய ஒரு உணவு என்று சொல்லுகிற போது, சாப்பாடு என்று சொல்லுகிற போது அதிலே பலவிதமான காரியங்கள் இருக்கும். கூட்டு, பொரியல் அல்லது சோறு, மற்றபடி சாம்பார் போன்ற அநேக காரியங்கள் காணப்படும். அதே போல இந்த ஆராதனை என்று சொல்லுகிற போது அதிலும் பல காரியங்கள் உண்டு. அதிலே ஜெபம் இருக்கும், அதிலே வேண்டுதல் இருக்கும், அதிலே துதி இருக்கும், அதிலே ஸ்தோத்திரம் இருக்கும், அதிலே நன்றி இருக்கும், அதிலே ஆராதனை இருக்கும். ஆகவே ஆராதனை என்று சொல்லுகிற முதலாவது காணப்பட்டது துதி. அந்த துதி எந்த அளவுக்கு எழுப்பப்படுகிறதோ அதன் அடிப்படையிலே தான் அந்த ஆராதனை மனங்கமழும். ஆமென். ஆராதனை நம்ம இன்னும் சற்று ஆழமாய் நாம் சிந்திக்கிற போது அந்த பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் உண்டு. ஒன்று வெளிப்பிரகாரம், ஒன்று பரிசுத்த தலம், இன்னொன்று மகா பரிசுத்த தலம். வெளிப்பிரகாரத்திலே பலி செலுத்தப்படுவதற்காக ஜனங்கள் கூடுவார்கள். ஆடு மாடுகளை பலியாக செலுத்துவார்கள். ஆகவே அங்க பலி செலுத்துகிறதும் தேவனை துதிக்கிற துதியும் ஒன்றுதான். பலி செலுத்துவது துதிக்கு அடையாளமா இருக்கிற எபிரேயர் 13 அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது 15 ஆமென் பலி செலுத்துவது துதிக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனை துதிக்காதபடி ஆராதிக்க முடியாது. ஒரு ஆராதனை குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது தேவனை துதிக்கிற துதி காணப்பட வேண்டும். அந்த துதி எந்த அளவுக்கு எழும்புகிறதோ அதே போல அந்த தேவ மகிமையை நாம் அனுபவிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு ஆசாரியன் வந்து அந்த பலி பொருள்களை முதலாவது கழுவும் தொட்டியிலே வைத்து அதை கழுவுவான், நன்றாக கழுவான். இரண்டாவதாக தன்னுடைய கை கால்களை நன்றாய் கழுவுவான். எதை காட்டுகிறது என்றால் ஒரு ஆராதனையிலே நடத்துகிற ஆசாரியன் தன்னை சுத்திகரிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். தன்னை சுத்திகரித்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக தன்னை முற்றிலும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆகவே இந்த துதி என்பது அது வெளிப்பிரகாரத்தை காட்டுகிறது. பலி செலுத்தக்கூடிய இடத்தை காட்டுகிறது. நாம் பலி செலுத்த வேண்டும். உண்மையான முறையிலே மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். அப்படி பலி செலுத்துகிற போது அந்த துதியை நுகர்ந்து ஆமென் ஆராதனைக்குள்ள நாம் கடந்து போகிற போது கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். ஆமென். முதலாவது நாம் துதிக்கு எடுங்க. துதியோடு கூட ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். முதலாவது அந்த துதி ஸ்தோத்திரம் காண வேண்டும். முதலாவது நாம் துதி என்பதை காட்டிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். கழிந்த ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைத்தனங்களுக்காக அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி செலுத்துகிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதற்கு பிறகு துதியிலே நாம் கடந்து போக வேண்டும். நாம் பாவத்தில்
பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக நம்மளை சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களில் முதலாவது சிறப்பாக நடக்கப்பட வேண்டும். இது வெளிப்பிரகாரத்தை காட்டுகிறது. அடுத்தபடியாக பரிசுத்த தலம். அங்கே நாம் பார்க்கிற போது ஒரு ஆசாரியன் பலி செலுத்துவதற்கு முன்பாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆமென் தேவ சமூகத்திலே ஏறுவதற்கு முன்பாக இன்னும் என்னை சுத்திகரிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன உண்டு என்பதை அறிந்து தேவனை நன்றியோடு ஆமென் அவன் ஆராதிப்பான். ஆவியிலே நிரம்பி ஆராதிப்பான். அந்த பரிசுத்த தலத்திலே ஆவியிலே நிரம்பி அவன் ஆராதித்து தேவ சமூகத்தில் அவன் களி கூறவனாய் காணப்படுவான். ஆக இதை காட்டுகிறது என்றால் இந்த துதி நன்றி ஸ்தோத்திரத்துக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் ஆவியிலே நிரம்பி காணப்பட வேண்டும். அங்கே அந்த ஆச்சரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கு எதை காட்டுகிறது? அது அபிஷேகத்தை காட்டுகிறது. அந்த அபிஷேகத்தினுடைய வெளிச்சம் அதிகமாய் காணப்பட அந்த இடம் பிரகாசமாய் இருக்கும். ஆராதனை செய்கிறவரும் ஆராதனையிலே பங்கு கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளும் அந்த அபிஷேக தொனியிலே நிரம்பி அபிஷேக எண்ணெய் ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை ஆராதிக்கிற போது இந்த ஆராதனை மனம் கமழும். அது பரிசுத்த தலத்திற்கு நிகராக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற போது மகா பரிசுத்த தலம் என்ற 3வது ஒரு இடம் உண்டு. அந்த மகா பரிசுத்த தேவன் உண்டு. ஆகவே தொடக்கத்தில் இருந்த அந்த ஆராதனை அக்களிப்பும் ஆர்ப்பாட்டமும் மகா பரிசுத்த தலத்திலே போகிற போது அமைதி காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் அந்த மகா பரிசுத்த தலத்திலே போகிற போது ஆர்ப்பாட்டம் பண்ணுவதை பார்க்கலாம். ஆகவே அது ஆராதனை அல்ல. இது ஆராதனுடைய தொடக்கத்திலும் முதல் பகுதியிலும் 2வது பகுதியிலும் தான் அந்த அபிஷேகத்திலும் தேவனை துதிக்கிற துதியிலும் மன்றாட்டிலும் ஒரு மனிதன் தன்னை அக்களித்து தேவனை ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி ஆடல் பாடலோடு இசை கருவிகளும் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அந்த வெற்றியுள்ள பாடல்களை பாட வேண்டும். துதி நேரத்திலே அழுகையின் பாட்டு பாடாதபடி ஒரு வெற்றி சிறந்தார் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து வெற்றி சிறந்தார். பிசாசின் தலையை அழித்து நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை தந்தார் என்பதை காட்டுவதற்கு வெற்றியுள்ள பாடல்களை பாட வேண்டும். ஆமென். ஆர்ப்பரிப்பின் பாடல்களை பாட வேண்டும். 2வதாக அபிஷேகத்தில் நிரம்பி பாடல்களை பாட வேண்டும். அபிஷேகத்தில் அந்நிய பாஷையோடு பாடி ஆராதிக்க வேண்டும். 3வது இந்த பாடலின் ஆர்ப்பரிப்பும் நடனம் அக்களிப்பும் அந்த 3வது இடமான மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளே போகிற போது அங்கு அமைதி காணப்பட வேண்டும். அங்கே தேவன் நம்மோடு கூட பேசுவார். தேவன் நம்மை காண்பார். தேவனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை வெளிப்படுத்துவார், தன்னையே வெளிப்படுத்துவார். ஆகவே தேவன் பேசக்கூடிய இடம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய இடம், அங்கே ஆர்ப்பரிப்பு இருக்கக்கூடாது. அங்கே அமைதியாக அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுக்குள்ளாய் கலியுறக்கூடிய ஒரு மகிமையான ஸ்தானத்தை நாம் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 14 அதில் 51 பார்க்கிற போது நான் ஆவியோடு பாடுவேன். 1 கொரிந்தியர் 14:15 நான் ஆவியோடும் பாடுவேன். 1 கொரிந்தியர் 14:16 நான் ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், நான் ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளும் ஆவியோடு கூட ஆவியாய் இருக்கிற தேவனுக்குள்ளாக மறைந்து காணப்படுவதாலே நம் ஆவியோடும் விண்ணப்பத்தோடு நான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தரை ஆவிக்குள்ளாய் களிப்புற வேண்டும். ஆகவே தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியாய் இருக்கிறார். மணவாட்டி திருச்சபையும் ஆவிக்குள்ளாய் இருக்கிறது. ஆமென். யோவான் பரலோகத்திலே ஆவிக்குள்ளானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல நாமும் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் காணப்படுகிற போது இந்த பரிசுத்த அக்கினி நம்மளை மகிமைப்படுத்துவதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மகா பரிசுத்த தலத்தின் அனுபவம் தான் ஆராதனுடைய அனுபவம். அந்த மகா பரிசுத்த தலத்தின் அனுபவத்திலே நாம் தேவனை முதலாவது ஆடி பாடி துதித்து இந்த மகா பரிசுத்த தலத்தின் அனுபவத்துக்குள்ளே போகிற போது கர்த்தர் நம்மோடு இடைப்படக்கூடிய அந்த காரியத்தை நாம் பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். சங்கீதம் 98:8 சொல்லுகிறது, ஆறுகளை கை கொட்டி பாடுங்கள், கை கட்டி அல்ல கை கொட்டி பாடுங்கள். பர்வதங்களே ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் துள்ளுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வந்தது? ராஜாவை காண வேண்டுமானால் நம்முடைய உள்ளமும் உடலும் துள்ள வேண்டும் அல்லவா? ஆகவே இந்த சாதாரண கடல் அலைகளும் மேகங்களும் பாறைகளும் ஆண்டவரை கை கொட்டி ஆடி பாடுகிற போது ஜீவ
ஜீவனுள்ள தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாம் ஏன் நம்முடைய ராஜாவை அந்த கரங்களை தட்டி பாடக்கூடாது? ஆகவே சங்கீதக்காரனை போல துள்ளி ஆடி பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 17:14 இப்படி தேவனை ஆராதிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிப்பதற்கு எபிரேய பாஷையிலே சபாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபாஸ் என்று சொன்னால் ஒரு கல்லூரியிலே படிக்கிற மாணவனை ஆசிரியர் அவனுடைய நல்ல காரியங்கள் நிமித்தமாக சபாஸ், அவருடைய புத்தி கூர்மையான காரியங்களை பார்த்து அல்லது அறிவை பார்த்து சபாஸ் என்று சொல்லுவார்கள். ஆக எபிரேய பாஷையிலே தேவனை ஆராதிப்பதற்கு சபாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபாஸ், தேவன் வெற்றியுள்ள தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய அழகை பார்த்து சபாஸ் என்று சொல்லுவார். நீ நன்றாக ஆராதித்திருக்கிறாய், நீ நன்றாக என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறாய் என்று சொல்லுவார். ஆமென். பாவியான ஸ்திரீ ஒருத்தி இருந்தாள். அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவள் கண்ணீரோடு கூட தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டாள். அவள் ஆண்டவரை ஆராதிப்பதை தெரிந்து கொண்டிருந்தாள். ஆகவே அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அந்த எண்ணெயினால் அவருடைய பாதங்களை கழுவி, அவருடைய கண்ணீராலே அவருடைய பாதங்களை கழுவி, தன்னுடைய தலை முடியினாலே அதை துடைத்து அந்த பாதங்களை முத்தம் செய்தாள் என்று நாம் பார்க்கலாம். ஆகவே அந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய கண்ணீரை சிந்தி அதை கால்களை கழுவி தன்னுடைய தலைமுடியினாலே துடைத்து பாதங்களை முத்தம் செய்தாளாம். ஆராதனுடைய அழகை அவள் அறிந்திருந்தாள். தன் பாவத்தை அறிக்கையிட்டாள். இரண்டாவதாக அந்த தன்னை முத்தம் செய்தாள், அவளுடைய பாதத்தை முத்தம் செய்தாள். ஆராதனை என்பது முத்தம் செய்தல் என்ற அர்த்தம். ஆராதனை என்பது தேவனை முத்தம் செய்கிறது. ஒரு தாயை அந்த பிள்ளையானவள், அவளுக்கு இருக்கிற அந்த செல்ல குழந்தையானது தாயினுடைய அன்பை வியந்து பார்க்கிற போது அந்த தாயினுடைய கன்னத்தை முத்தமிடுகிற காட்சியை நாம் பார்க்கலாம். ஆகவே அப்படி குழந்தையானது தாயை முத்தமிடுகிற போது தாயை குழந்தையை கட்டி அணைத்து முத்தமிடுவாள். ஆகவே ஆராதனை என்பது தேவனும் தேவனுடைய சமூகத்தை சுற்றி சுற்றி வந்து முத்தமிடுவதாகும். ஆராதனை என்பது தேவனை எப்பொழுது ஓயாமல் முத்தம் செய்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு ஆகியது. அப்படி முத்தம் செய்கிற அந்த நிகழ்ச்சியை பாவியான ஸ்திரீ செய்த போது இயேசு கிறிஸ்து சுற்றி இருந்த ஜனங்களை பார்த்தால், இவள் எவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிறார். இவள் எவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிற போது, அப்ப ஆராதனை என்பது தேவனை அன்பு கூறுவதற்கு சமம். தேவனை அன்பு கூறுவர்கள் மட்டும்தான் தேவனை ஆராதிக்க முடியும். தேவனை அன்பு செய்யாதவர்கள் ஆராதிக்க முடியாது. அப்போ உலகம் எங்கும் தேவனை ஆராதிக்கிற, தேவனை அன்பு செய்யக்கூடிய ஜனங்கள் எங்கெங்கு காணப்படுகிறார்களோ அவள் அத்தனை பேரும் தேவனை நன்றியோடு நினைவுகூறக்கூடியவர்களாய் காணப்படுவார். ஆகவே ஆராதனை என்பது தேவனை முத்தம் செய்வது. இன்னொன்று சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை வணங்குவதற்கு அர்த்தமாகும். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவது அர்த்தம். லூக்கா 7:38 அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள் என்று பார்க்கலாம். இது முத்தம் செய்ததற்கு அடையாளமாயிருக்கிறது. இரண்டாவது, சாஷ்டாங்கமாக விழுந்ததை நாம் பார்க்கிற போது ஒரு 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் குணமாக்கினார். அந்த லூக்கா 17:15-16 அதில் ஒருவர் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். அப்படி அவன் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது அவன் செபிக்கிறான், இரண்டாவதாக கீழே சாஷ்டாங்கமாக விழுகிறான், மூன்றாவது தேவனை தொழுது கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த தொழுகையும் சாஷ்டாங்கமாக விழுகிறதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் அறிந்திருந்தான் அந்த மனிதன். ஆகவே தேவனை நன்றியோடு அவன் தொழுது கொண்டது காரியத்தை நாம் பார்க்கலாம். இப்படி தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிற போது சாஷ்டாங்கமாக விழலாம் அல்லது நாம் முத்தம் செய்யலாம். இன்னொரு காரியத்தை பார்க்கிற போது, அந்த கெட்டகுமாரனுடைய நிகழ்ச்சியை நாம் பார்க்கிற போது, கெட்டகுமாரன் மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். தகப்பன் வீட்டுக்கு வருகிற போது அந்த தகப்பனானவன் பெரிய ஒரு விருந்து கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறான். ஆடல் பாடலோடு ஒரு பெரிய விருந்து கொண்டாடுகிறான். ஆகவே தகப்பனுடைய வீட்டிலே அக்களிப்புண்டு, ஆர்ப்பரிப்புண்டு. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம்தான் என்று பக்தன் பாடினான். அப்பா வீட்டிலே வருகிற போது சந்தோஷம். ஆகவே ஆடல் பாடல் உண்டு, ஆர்ப்பரிப்பு உண்டு. இவைகள் அத்தனையும் தான் அப்பா வீட்டிலே காணப்பட வேண்டும். அதற்கு நிழலாட்டமாய் பூமியிலே நடக்கிற ஆராதனையிலும் ஆர்ப்பரிப்பும், ஆமேன், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்க வேண்டும். ஆனால் ஆராதனுடைய
அதனுடைய கடைசி உச்சகட்டமான மகா பரிசுத்தலத்தில் வருகிற போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக நாம் அமைதியாய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அமைதியாய் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அந்த இடத்துல ஆர்ப்பரிப்பு இல்லாதபடி தேவனை ஆவியில நிறைந்த வண்ணமாக அவருடைய குரலை கேட்கத்தக்கதான அபயங்களை அவருக்கு நேராக நிரப்பிக் கொண்டு ஆவியிலே நிரம்பிக் கொண்டிருக்க வேண்டும். சத்தம் விடாதபடி ஆவியிலே நிரம்பிக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அப்போது நம்மை இடைபடுவார் என்று பார்க்கலாம். கடைசியாக நாம் சொல்லுகிற போது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரம் என்றால் ஆராதனுடைய கடைசி அல்ல, துவக்கமே பரிசுத்த அலங்காரம் தான். பரிசுத்த அலங்காரம் என்பது பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த சரீரத்தோடு, பரிசுத்த எண்ணங்களோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த பரிசுத்த அலங்காரம் தான் ஆராதனுடைய மிக முக்கியமான அஸ்திவாரமாய் காணப்படுகிறது. அஸ்திவாரம் பலம் இழந்தால் அந்த கட்டடம் நிற்காததை போல இந்த பரிசுத்த அலங்காரம் இல்லாதபடி ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய ஆராதனை அலங்கங்கள் இடிந்து விழும். அதிலே கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். ஆக பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க வேண்டும். இதை தாவீது பல முறை வலியுறுத்தி சொல்கிறார். ஆக நம்முடைய ஆராதனைகள் பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அது பெரிய கொண்டாட்டமாய் காணப்பட வேண்டும். ஆவியில் தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான துணை இல்லாதபடி இந்த ஆராதனை ஆராதிக்க முடியாது. இப்படி ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு வேதத்திலே காணப்படுகிறதை புரிந்து கொண்டு நாம் ஆவிக்குள்ளாய் ஆராதிக்கிற போது பரம சந்தோஷத்தை தேவன் நமக்கு அருள்வார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் 10 நிமிடம் எப்படி ஆராதிக்க வேண்டும், அரை மணி நேரம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனை ஆராதிக்க அறியாமல் இருந்தால் அவர்கள் தேவனை ஒரு நாளும் நாம் சந்திக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கிற கலையை கற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தோடு ஆராதிப்பர்கள் என்றால் அவருடைய ஜீவியத்திலே பல அற்புதங்களும் அதிசயங்கள் பெறும். இந்த பூமியிலே ஆராதிக்காதவன் பரமசியோனிலே கர்த்தரை ஆராதிக்க முடியாது, அதிலே பங்கு கிடைக்காது. ஆகவே இந்த பூமியிலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம், பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிப்போம். ஆமென். பக்தியாய், ஆமென், தண்டு நெட்டு கீழே விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை பணிந்து ஆராதிக்க நாம் பழகுவோம். கர்த்தர் மெய்யாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரமசியோடு இந்த கர்த்தர் ஆசீர்வாதத்தை வருஷிக்கப்படும்படியா செபிக்கிறப்பா. எங்களுடைய தேசத்திலே காணப்படுகிற இந்த கொடூரமான வியாதியிலிருந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே என்ன நடக்குமோ என்று அறியாத வேளையிலே கர்த்தரை ஆராதித்து சபை நடுவே கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை தடைபட்டு ஆண்டவரே நாங்கள் பலங்குன்றியவளாய் காணப்படுகிற போது கர்த்தாவை இப்படிப்பட்ட ஆராதனை நடத்த கர்த்தரைகளுக்கு உதவி செய்த உமக்கு நன்றி. இதை பார்க்கும்படியாக வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன் என்று சொன்ன தேவனுடைய சொந்தங்களாக, பந்தங்களாக, உறவுகளாக எங்களை தெரிந்தெடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும், குறிப்பாக அக்கினி ஜுவாலை சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, இதை பார்க்கிற ஆண்டவரே, இதை கேட்கிற ஆண்டவரே, இதை அறிகிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதையும் எங்களை ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தும். இந்த மாத கடைசிக்குள்ளாக நாங்கள் மறுபடியும் நன்றியோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறாங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். செபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.